தமிழ்நாடு மீனவர்கள் நடுக்கடல்ல போய் நம்முடைய எல்லைக்குள்ள நடுக்கடல்ல போய் நம்முடைய மீனவர்கள் மீன் பிடிக்க போறதுல ஒவ்வொரு முறையும் இலங்கையினுடைய செக்யூரிட்டி போர்ஸ் அவங்க வராங்க, கடற்படை வருது, வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள கொடுமைப்படுத்துறது, அவங்களோட மீன் அவங்க என்ன மீன் என்னென்ன பிடிச்சிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து அவங்க அவங்க வெசல்ல வச்சுறது, இந்த கப்பல் படகுகளை எல்லாம் இங்கிருந்து நகர்த்தி கொண்டு போய் அவங்க ஊர்ல கொண்டு போய் சிறை வைக்கிறது, அதே போல மீனவர்களை சிறை வைப்பது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது கண்டிக்கத்தது, இது பற்றி பேசணும் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்த ஓசூர் விமான நிலையம், ஓசூர் விமான நிலையத்துக்கு மாநில அரசு இந்த ஓசூர் விமான நிலையத்தில் நாங்கள் ஓசூர் விமான நிலையம் கட்டப்பட இருக்கின்ற இடத்திற்கு அனுமதி கேட்டது. ஓசூர் விமான நிலைய திட்டத்திற்கு அனுமதி கேட்டது. இந்த அனுமதி தர முடியாது அப்படின்ட்டு மத்திய அரசு, ஒன்றிய அரசு ஒரு ராணுவத்தினுடைய கடிதத்தை வைத்து ஒரு ஒப்புக்கு சப்பானி மாதிரி ஒரு பதிலை அனுப்பிச்சிருக்காங்க. அது நிச்சயமாக ராணுவத்தினுடைய அனுமதி பெற்று நாங்கள் இந்த இடத்துல விமான நிலையம் கட்ட இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கோம். ஏன்னா இது போல பல இடங்களில் கட்டியிருக்காங்க. இது ராணுவ ஒப்புதல் தேவையில்லை. அது எப்படிதான் அது மாதிரி போட்டாங்கன்னு தெரியல. இது விரைவில் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்து இதுக்கு ஒரு தீர்வு காணுவோம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று ஒவ்வொரு இதுலையும் சொல்றோம். ஆனா அதை பத்தி கவலைப்படல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றிய அரசு சொல்லிட்டு இருக்கு, ஆனா அதை செய்யல. அதுக்கடுத்து கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்திருக்காங்க. இந்த இலங்கைக்கு கொடுத்த கச்சத்தீவு சட்ட ரீதியா, அரசு சட்ட ரீதியா தரப்படல. ரெண்டு நிர்வாகிகள், அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிர்வாகிகளும் அதே போல ஸ்ரீலங்காவினுடைய நிர்வாகி 2 பேரும் கையெழுத்து போடு அக்ரிமெண்ட்ல அதை கொடுத்திருக்காங்க, கச்சத்தீவை வழங்கியிருக்காங்க. இது நடைமுறை சாத்தியம் இல்லாது, தவறு செஞ்சது தவறு என்பது மட்டுமல்ல, இது திரும்ப பெறணும். தமிழ்நாடு சட்டசபையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்த்து தீர்மானம் போட்டு இது நிச்சயமாக இது நம்முடைய அரசாங்கம், நம்முடைய அரசாங்கத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடமாக இருந்தது. பல வரலாற்று உண்மைகள்லாம் இருக்குது. ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமான இடம் அது. இதெல்லாம் வரலாற்று சொந்தங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரணும். இல்லைன்னா அரசாங்கம் ஈடுபட்டு 2 அரசாங்கம் ஈடுபட்டு இது சுமூகமாக தீர்த்து வைக்கணுங்கிறது நாங்கள் பேச இருக்கிறோம். அப்புறம் 50% வரி உயர்வை அமெரிக்கா விதித்துள்ளது. அங்கேருந்து போற எக்ஸ்போர்ட்டுக்கு போய் அங்கே இருக்கிற இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கெல்லாம் 50% வரி விதிச்சிருக்கு. இந்த வரி விதிப்பு மிக அக்கிரமமானது. இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அமெரிக்க அரசோடு பேசி தீர்வு காண வேண்டும் என்பதும் எங்களுக்கு வைத்த கோரிக்கைகளை ஒன்று. மதுரை கோவை மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி வேண்டும். என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஒன்றிய அரசு 20 லட்சம் குறைவாக இருக்கின்ற மதுரைக்கோ கோவைக்கோ நாங்கள் கொடுக்க முடியாது, அனுமதி கிடையாது அப்படின்னு பிளண்டா அனுப்பிச்சிருக்காங்க. இந்த 20 லட்சங்கிறது எங்கேருந்து கண்டுபிடிச்சா 2011 சென்சஸ், அந்த சென்சஸ்ல இருந்த மக்கள் தொகை 23 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு. 13-14 வருஷம் ஆன பிறகு அந்த மக்கள் தொகை அப்ப இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை யாருமே சயின்டிபிக் அப்ரோச் கிடையாது, விஞ்ஞான ரீதியா அதை சிந்திக்காம அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது தப்பு. இதே போல பல இடங்கள்ல மதுரை கோவை திட்டங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்களே, இது போல பல